இப்போ லைன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 2 அடி தூரத்தில் என்னை கிராஸ் பண்ணியிருக்கு. என்னைய பார்த்துட்டும் போயிருக்கு. போகும்போது முடிஞ்ச வரைக்கும் எங்களோட உடையிலேருந்து, எங்களோட பாவனையிலேருந்து எல்லாமே வந்து அ அதுங்கள அவங்க அந்த அனிமல்ஸ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோரசன்ட் கிரீனோ, ஒரு ஒயிட்டோ, பிரைட் கலர்ஸில போட்டு போனோம்னா, அது வந்து லைட்டா அத வந்து ஒரு ஒரு கம்யூனிகேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். யூசுவலா அவங்களோட அனிமல்ஸோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து வெர்பல் கிடையாது. இப்ப நம்ம வந்து 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறோம். இத எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அனிமல்ஸோட கம்யூனிகேஷன் எல்லாமே லிங்குவிஸ்டிக்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அனிமல்ஸ் கிட்ட இருக்கணும், அதுங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா, நம்மளும் லிங்குவிஸ்டிக் மோடுக்கு போணும். லிங்குவிஸ்டிக் மோடுனா நம்ம என்ன பண்றோம்? யூசுவலா பேசுறோம். பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு மொபைல் எடுக்கிறோம். ஆமா. லைட் அடிக்கிறோம். திருப்பி ஆமா. ஒரு ஒரு பிரைட்டான கலர் மினுமினுன்னு போடுறோம். ஆ. இது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. ஓகே. எல்லாமே சட்டிலா இருக்கணும். ஓ. ரொம்ப ரொம்ப சட்டிலான கலர்ஸ். பேசும்போது இந்த அளவுக்கு கூட வாய்ஸ் வராது வைல்ட் லைஃப்ல. ரொம்ப அமுங்கி பக்கத்துல இருக்கவங்கட்ட. இப்படி தான் இருக்கும் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சட்டிலா இயற்கையோட ஒன்றி இருக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அனிமல்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருப்போம். இப்போ லைன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 2 அடி தூரத்தில் என்னை கிராஸ் பண்ணியிருக்கு. என்னைய பார்த்துட்டும் போயிருக்கு. அந்த நேரத்தில நம்ம வந்து இங்க இருக்கிற மாரி ஓவரா எக்ஸைட் ஆனோம்னா, ஒரு ஒரு ரியாக்ட் பண்ணோம்னா, அதிகபட்சமான பாசிபிலிட்டி இருக்கு. அதுவும் திரும்பி ரியாக்ட் பண்ணும். அத நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கணும்னா, அதோட ஜோனுக்குள்ள நம்ம கொஞ்சம் தூரம் போணும்.